வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல வித்தியாசமான விலங்குகள் நிறையவே இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் ஒக்காப்பி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஒட்டகச்சிவிங்கியையும் வரி குதிரையையும் மிக்ஸ் பண்ணி மினியேச்சரா ஒரு உருவத்தை உருவாக்கணும்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒக்காப்பி இருக்கும். இந்த விலங்கை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. காங்கோ நாட்டுல இருக்கிற இத்தூரி காட்டுப்பகுதியில தான் இந்த உயிரினம் வாழுது. காங்கோ நாடே காடு மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு 4 கால்கள்லயும் ஸ்ட்ரைப்ஸ் அடிச்ச மாதிரி பிளாக் கலர் கோடுகள் இருக்கும். உடம்பு முழுக்க பிரவுன் கலர்ல இருக்கும். தலை மட்டும் வெள்ளை கலர்ல இருக்கும். இது பார்க்கறதுக்கு என்னமோ வரி குதிரை மாதிரி இருந்தாலும் ஒட்டகச்சிவிங்கி ஃபேமிலியை சேர்ந்தது. இது டிசைன்லாம் ஓகே, பேர் வேற வச்சிருக்கலாம். ஒக்காப்பி பார்க்கறதுக்கு ஆண் பெண் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதுல எப்படி வித்தியாசம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆணோட தலையில பாத்தீங்கன்னா கொம்பு இருக்கும், ஆனா வெளியில தெரியாது, குட்டியா இருக்கும். பெண்ணோட தலையில மேடு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதை வச்சுதான் வித்தியாசம் நம்ம படுத்திக்க முடியும். அதையே நம்ம போட்டோல தான் பாக்குறோம். அதுல ஆண் பெண் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? காங்கோல இப்ப சூழ்நிலை எப்படின்னா, எது கிடைச்சாலும் சாப்பிடுற மாதிரி இருக்கிறதுனால ஒக்காப்பி என்ன பண்ணும்னா, தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக பகல் நேரங்கள்ல மரம் எல்லாம் காஞ்சு போய் தான் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தோட மரமா போய் மெர்ஜ் ஆயிடும். ஏன்னா கலர் சேம் ஆயிடும்ல. நைட்ல அப்படியே வெளியில வந்து எஸ்கேப் ஆயிடும். உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு போராட்டம். ஒக்காபி தன்னோட கசின் ஜிராஃபி மாதிரியே பியூர் வெஜிடேரியன். இலைத்தலைகள் அப்புறம் பழங்கள் இதை தான் சாப்பிடும். இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஜிராஃபிக்கு இருக்கிற மாதிரியே ஒக்காபிக்கும் வயிற்றுல 4 டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு. அதனால எவ்வளவு ரஃப்பான விஷயத்தை சாப்பிட்டாலும் ஈஸியா செரிச்சிருமா. நம்ம திங்கிற ஜங்க் ஃபுட்டுக்கு நமக்கும் 4 தேவைப்படும். ஒக்காபியோட நாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா, ரொம்ப சொரசொரப்பா, அப்புறம் டார்க் கலர்ல இருக்கும். இது அப்படியே மரத்தை நக்குச்சுன்னா இலைத்தலையெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு உள்ள போயிடுமா. சராசரியா ஒரு நாளைக்கு 20 இருந்து 25 கிலோ உணவு சாப்பிடுது. ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இது மரத்தை நக்கும் போது அதுல இருக்கிற மினரல் சால்ட் எல்லாம் அது உடம்புக்குள்ள போயிடுது. யூ நக்கி ஃபெல்லோ. ஒக்காபிகள் பகல் நேரத்துல ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப தூரமும் டிராவல் பண்ணும். போற வழியை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண் ஒக்காபிகள் என்ன பண்ணும்னா, தன்னோட கால் தடத்தை அழுத்தமா பிரஷர் கொடுத்து மார்க் வச்சுட்டு போயிடுங்க. ஆண் ஒக்காபிகள் என்ன பண்ணும்னா, யூரினேட் பண்ணி மார்க் பண்ணுங்க. பேட் பாய்ஸ். ஆண் இனத்துக்கே கெட்ட பேர் வாங்கி தர. பெண் ஒக்காபிகள் ஒரு குட்டி தான் போடும். அந்த குட்டியும் அடுத்த 30 நிமிஷத்துல எந்திரிச்சு ஜம்முன்னு ஓட ஆரம்பிச்சிடும். 1.5 மாசம் வரைக்கும் தாயோட அரவணைப்புல தான் அந்த குட்டிகள் இருக்கும். வேற விலங்குகள் இந்த குட்டியை வேட்டையாடாது. ஏன்னா பேட் ஸ்மெல் அது மேல வரும். இதுவும் திமிரா ஜாலியா சுத்தும். குட்டி ஒக்காபிகள் ரொம்ப தூரம் அம்மாவை விட்டு போயிடுச்சுன்னா அம்மா எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக வித்தியாசமான சவுண்ட சிக்னலா கொடுக்கும். அதை ரிசீவ் பண்ண அம்மா ஒக்காபி தனியா ஒரு சீக்ரெட் சவுண்ட கொடுக்கும். இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அந்த சவுண்ட் மத்த விலங்குகளுக்கு கேட்காது. இது என்ன பிரமாதம்! இதை விட சீக்ரெட் சவுண்ட்லாம் நாங்க நிறைய கொடுத்திருக்கோம். சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, காங்கோல மட்டும் இருக்கிற இந்த ஒக்காபி அழிஞ்சுக்கிட்டு வருது, இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காங்கோ கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. காங்கோ கவர்மெண்ட் கன்சர்வேட்டிவ் சென்டர் ஒன்று அமைச்சு ஒக்காபிகளை இனப்பெருக்கம் பண்ணி அங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல பாவம் என்னன்னா, 2012 ஒரு குரூப் அந்த சென்டருக்குள்ள புகுந்து நூத்துக்கணக்கான ஒக்காபிகளை வேட்டையாடிட்டு போயிட்டாங்க. பாதுகாக்கப்பட்ட இடத்துக்கே பாதுகாப்பு இல்ல. ஆண் ஒக்காபிகள் கொஞ்சம் திமிர் பிடிச்சதுங்க. ஏன்னா சத்தம் எதுவுமே கொடுக்காது, தனியா இருக்கதா அது விரும்பும். ஆனா அதுதான் அதுக்கு பாதுகாப்பு இல்லாம போறது. ஏன்னா வேட்டைக்காரங்களும் சிறுத்தையும் பாத்தீங்கன்னா தனியா இருக்கிற ஒக்காபிகளை ஈஸியா வேட்டையாடிடுது. இப்ப பாத்தீங்கன்னா 5000க்கும் கம்மியா தான் ஒக்காபிகள் இருக்கு. அதை பாதுகாப்பா பாத்துங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் காங்கோவை எச்சரிச்சிருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.